உரிய கேள்வியின்மையால் அரசாங்கத்திடம் உள்ள நெல் களஞ்சிய சாலைகளில் குவிக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கின்றது. அரசாங்கத்திடம் உள்ள நெல் தொகையில் 2,65,000 மெட்ரிக் டன் நெல்லை தனியார் பிரிவுகளுக்கு விற்பனை செய்வதற்கு தயாரான போதிலும் இதுவரையில் 1,500 மெட்ரிக் டன் நெல்லை விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் சபை தலைவர் MP திசாநாயக்க கூறுகின்றார். கடந்த நத்தாரின் போது விவசாயிகளிடம் இருந்து கொள்வனவு செய்யப்பட்ட நெல்லும் அரச களஞ்சிய சாலைகளில் குவிக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் காலபோகத்தின் போது விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவு செய்யும் தேவை காணப்படுகின்றமையால் களஞ்சியங்களில் உள்ள ஒரு தொகை நெல்லை தனியார் பிரிவுகளுக்கு விற்பனை செய்வதற்கும் தீர்மானிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் 1 கிலோகிராம் நாட்டரிசி நெல் 40 ரூபாவிற்கும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 52 ரூபாவிற்கும் விற்பனை செய்ய அரசாங்கம் தீர்மானித்திருந்தது. எனினும் அந்த விலைகளுக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கு வர்த்தகர்கள் முன்வராதுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் குறிப்பிடுகின்றார். அதனால் இந்த நெல்லை விற்பனை செய்வதற்கான மாற்று வழிகளை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் கீழ் விலையை குறைத்தல், ஏற்றுமதி செய்தல் ஆகியன தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவிக்கிறது.